ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நோடல் அனாலிசிஸை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபைண்ட் தி நோட் வோல்டேஜஸ் V1 அண்ட் V2. ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற சர்க்கியூட். இப்போ பாருங்கள், இந்த சர்க்கியூட்டில் கரண்ட் சோர்ஸ் மட்டும்தான் இருக்குது, வோல்டேஜ் சோர்ஸ் எதுவும் இல்லை. அடுத்து நோடல் அனாலிசிஸ்னால் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நோடை மார்க் பண்ணணும் அப்படின்னு. ஓகேவா? நோடு இல்லைனா ஜங்ஷனை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம், 3 or more branches connected at a particular point தான் நோட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்கிற ப்ராப்ளமில் இதை ஒரு நோடுன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு இந்த பிரான்ச் கரண்ட் சோர்ஸ் பிரான்ச் கனெக்ட் ஆகிருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரான்ச் கனெக்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி இதுவும் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த பாயிண்டில் எனக்கு 3 பிரான்ச் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது ஒரு நோடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டும் ஒரு நோட் பாயிண்ட். ஏன்னா 15 கனெக்ட் ஆகிருக்கு, 4 கனெக்ட் ஆகிருக்கு, 2 கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ எனக்கு என்னென்னா இதுவும் ஒரு நோடு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரான்ச்சோட டெர்மினலும் ஜாயின் ஆகிருக்கிறதுனால இது நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம், ஒரு நோடுன்னு எடுத்திருப்போம். பட் இந்த நோடை நம்ம என்ன பண்ணுவோம், கிரவுண்ட் பண்ணிடுவோம். அப்போ டோட்டலாக இந்த ப்ராப்ளமில் வந்து 3 நோட்ஸ் இருக்கும், இன்க்ளூடிங் ரெஃபரன்ஸ். என்ன நம்ம வந்து கிரவுண்ட் பண்ணுறோமோ அதை தான் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் நோடுன்னு சொல்லுவோம். சரியா? ரெஃபரன்ஸ் நோடை விட்டுட்டோம் அப்படின்னா எத்தனை நோடு இருக்கும், 2 நோடு இருக்கும். அப்போ 2 நோடு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 2 ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் ஈக்குவேஷனை அப்ளை பண்ணி, தட் இஸ் கிர்ச்சாஃப்ஸோட கரண்ட் லாவை அப்ளை பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், 2 ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணிவிட்டு அன்னோன் வோல்டேஜை கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டைரெக்டாக மேட்ரிக்ஸ் தான் ஃபார்ம் பண்ண போகிறேன். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள். இப்போது இதில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டென்ஷன் நம்ம நோடல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னாவே நம்ம டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன் மெத்தடுக்கு போயிடுவோம் மோஸ்ட்லி. ஓகே, ஈக்குவேஷனுக்கு போக மாட்டோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் இங்கே வந்து நோட் 1ல் இருக்கிற வோல்டேஜ் V1 எடுத்துட்டேன், நோட் 2ல் இருக்கிற வோல்டேஜ் V2 எடுத்துட்டேன், இதை வந்து கிரவுண்ட் பண்ணிட்டேன். சரி, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணணும். இப்போ 2 நோடு இருக்கிறதுனால 2x2 மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணணும். மேட்ரிக்ஸோட ஃபார்மேட் என்ன, G மேட்ரிக்ஸ் இன்ட்டு V மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு I மேட்ரிக்ஸ். ஜிங்கிறது கண்டக்டன்ஸ், கண்டக்டன்ஸுங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக கண்டக்டன்ஸ். ஓகேவா? அதனால தான் நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன், 1/R11, 1/R12, 1/R21, 1/R22 எழுதியிருக்கேன். நோடு 1ல் இருக்கிற வோல்டேஜ் V1, நோடு 2ல் இருக்கிற வோல்டேஜ் V2, திஸ் இஸ் ஈக்குவல் டு I1, I2. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த டயக்ராமில் இருந்து இந்த வேல்யூஸை ஃபில் பண்ணணும். 1/R11 என்ன அப்படின்னா, நோடு 1ல் கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா ரெசிஸ்டன்ஸையும் நம்ம எடுத்துக்கணும். எத்தனை ரெசிஸ்டன்ஸ் பிரான்ச் அதில் கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். பாருங்கள், இப்போ இந்த நோடு 1 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ இந்த நோடு 1ல் எனக்கு இந்த பிரான்ச் கனெக்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி இந்த 15 ஓம் பிரான்ச்சும் கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மெயினாக நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நோடு 1 எழுதுகிறப்ப 1/2 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 1/15 போடுறோம். அது தப்பு. சரிங்களா? என்ன பண்ணணும், இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இதை ஆட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 5 ஓம் வரும். ஓகேவா? அப்போது இந்த 5 ஓம் ரெசிஸ்டன்ஸும் 15 ஓம் ரெசிஸ்டன்ஸும் தான் எனக்கு நோட் 1ல் கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது ஆக்சுவலாக இந்த 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கனெக்ட் ஆகிருக்கு, இங்கே 3 ஓம் இல்லை, இந்த 3 ஓமை தான் நான் இங்கே கொண்டு வந்து இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே 2 ஓம் இருக்குது, இங்கே 3 ஓம் இருக்குது, இங்கே 15 ஓம் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 1/2 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 1/15 அப்படின்னு நீங்கள் எழுதலாம். ஓகேவா? பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி சீரிஸ் கனெக்ஷனுக்கே நீங்கள் வந்து 1/2 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 1/15 எழுதுறீங்க. அது எப்படி நியாயம்? கண்டிப்பாக அப்படி எழுதக்கூடாது. இதை பார்க்குறப்பவே நமக்கு தெரியுது இது 2ம் சீரிஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சீரிஸாக இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறப்போ 5 வரும். ஸோ இந்த மாதிரி சர்க்கியூட்டை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணுங்கள். சரியா? இப்போ நோடு 1ல் எனக்கு என்னென்ன கனெக்ட் ஆகிருக்கு, 5 கனெக்ட் ஆகிருக்கு, 15 கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் 1/5 ப்ளஸ் 1/15. ஓகேவா? நெக்ஸ்ட் நோடல் அனாலிசிஸில் நீங்கள் டைரக்ட் இன்ஸ்பெக்ஷனை யூஸ் பண்ணி மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப் டயகனலில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் நெகட்டிவ். ஸோ இதுதான் வந்து டயகனல் எலிமெண்ட்ஸ். இது ரெண்டுமே இந்த 1/R21 1/R12 இது ரெண்டுமே வந்து ஆஃப் டயகனல். இது வந்து நமக்கு நெகட்டிவ் வரும்.
ஸோ அதனால் 1 2 அப்படின்னா என்ன மீனிங்கு, நோடு 1க்கும் நோட் 2க்கும் காமனாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் இங்கே என்ன இருக்குது, 15 இருக்குது. ஸோ நம்ம ஆஃப் டயகனலுங்கிறதுனால -1/15 போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இதுவும் ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸ், அப்போ -1/15. ஸோ 2க்கும் 1க்கும் காமன். ஸோ 2 1னா என்ன மீனிங், செகண்ட் நோடுக்கும் ஃபஸ்ட்டு நோடுக்கும் காமனாக இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 2 2 அப்படின்னா நோடு 2ல் கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா ரெசிஸ்டன்ஸும் 15 கனெக்ட் ஆகிருக்கு, 4 கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் 1/15 + 1/4 எழுதிட்டேன். அன்னோன் வோல்டேஜ் V1 V2 எழுதிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நோடு 1 எடுத்துக்கணும். இந்த நோடு 1ல் என்னென்ன கரண்ட் உள்ளே வருது, என்னென்ன கரண்ட் வெளியில் போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரியா, இப்போ இந்த நோடு 1 எடுக்கிறப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கமிங் கரண்ட் எதுவுமே இல்லை, அவுட் கோயிங் கரண்ட் தான் இருக்குது. அது என்ன கொடுத்துருக்காங்க, 5 ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியில் போகுது அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதணும், மைனஸ்ன்னு எழுதணும். ஸோ அப்போ -5. இதே மாதிரி நோடு 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த 2 ஆம்பியர் என்ன ஆகுது, உள்ளே வருது, அது ப்ளஸ்ஸு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட்டரை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இதை நான் எல்சிஎம் எடுத்து பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணவே வேண்டாம். கால்குலேட்டர் எடுத்து 5 இன்வர்ஸ் 15 இன்வர்ஸ் என்ன வருதுன்னு பாருங்கள், அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடுங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறப்போ 0.267 வருது. இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ -0.067 வருது. ஸோ இங்கேயும் -0.067. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ 0.316 வருது. ஸோ V1 V2 is equal to -2. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேரெக்டாக கால்குலேட்டர் எடுத்து V1 V2ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து எக்ஸாம் பண்ணுறப்போ கிராமஸ் ரூல் அப்ளை பண்ணி V1 கண்டுபிடிக்கணும். ஸோ V1 is equal to del V1 divided by delta, V2 is equal to del V2 divided by delta. ஸோ அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, நீங்கள் கால்குலேட்டரில் போடுறது வந்து வேணால் வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் வச்சுக்கலாம். பட் எக்ஸாம் பண்ணுறப்போ நீங்கள் அந்த கிராமர்ஸ் ரூலை அப்ளை பண்ணி எந்த மாதிரி ஆன்சர் வருது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி காட்டணும். ஓகேங்களா, ஸோ நான் டைரெக்டாக போட்டதுனால V1ஓட வேல்யூ என்ன வருது, -18.10 வோல்ட்டுன்னு வருது. V2ஓட வேல்யூ 2.49 வோல்ட்டுன்னு வருது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் எப்படி போட்டாலும் சரி இந்த ஆன்சர் தான் வரும் லாஸ்ட்டாக. ஓகே, இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்ஸ்பெக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் மெத்தடு கொடுக்கல, ஈக்குவேஷனை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அன்னோன் வோல்டேஜை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நோடல் அனாலிசிஸ் அப்படின்னு சொன்னாவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரேண்டமாக பிரான்ச் கரண்ட்டை மார்க் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இதில் வழியாக போகிற கரண்ட் I1, ஸோ இதில் வழியாக போகிற கரண்ட்டு I2, இது வழியாக போகிற கரண்ட்டு I3ன்னு எடுத்துக்கணும், அவ்வளோதான். சரிங்களா, எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். இப்போ நோடு 1ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 5 ஆம்பியருங்கிறோம் மூவிங் அவே, I1 மூவிங் அவே, I2 மூவிங் அவே, அப்போ எல்லாமே வந்து மூவிங் அவே. அப்போ நம்ம என்ன ஈக்குவேஷன் எழுதணும், நோடு 1ல் கிர்ச்சாஃப்ஸோட கரண்ட்லால -5 -I1 -I2 is equal to 0ன்னு எழுதணும். ஓகேவா, ஸோ இதில் இருந்து நம்ம I1 I2ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். I1ங்கிறது V1 divided by 5, I2ங்கிறது V1 - V2 divided by 15, அவ்வளோதான். ஸோ இதை போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் நோடு எடுத்துக்கணும். செகண்ட் நோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா I2ங்கிறது மூவிங் டுவர்ட்ஸ், I3ங்கிறது மூவிங் அவே, 2 ஆம்பியருங்கிறது டுவர்ட்ஸ். அப்போது I2 + 2 - I3 is equal to 0. I2ஓட வேல்யூ ஆல்ரெடி தெரியும், V1 - V2 divided by 15. I3 வந்து V2 divided by 4. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்சிரும். இந்த 2 ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா V1 V2ஓட வேல்யூ கிடைக்கும். ஸோ நீங்கள் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை இன்ஸ்பெக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் அன்னோன் வோல்டேஜ் கண்டுபிடிச்சாலும் சரி, உங்களோட ஃபைனல் ஆன்சர் சேமாக தான் வரும். அதில் எந்த வேரியேஷனும் இருக்காது. அப்படியும் உங்களுக்கு வந்து எங்கேயோ தப்பு வருது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண மெத்தடை இல்லை ப்ராசஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். எந்த மெத்தடில் பண்ணாலும் உங்களோட ஃபைனல் ஆன்சர் சேமாக தான் வரணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.